வெல்கம் பேக் டு கோல் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் சிட்டிசனை வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணால், இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களும் மேரேஜ் பண்ணுனா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வேறு ஒரு கண்ட்ரிக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க ஃப்ரெஞ்ச் சிட்டிசனை வந்து மேரேஜ் பண்ணால் என்ன ப்ரொசீஜர், என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிரதீப்புங்கிறவர் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மேரேஜ் முடிச்சுட்டு ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ புதுசாக இப்போ மேரேஜ் முடிச்சுட்டு ஃப்ரான்ஸுக்கு வரவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிரதீப்பை பற்றி சொல்லிடுறேன். பிரதீப்புங்கிறவர் ஒரு டான்ஸர். அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 51K சப்ஸ்கிரைபர், அதாவது 51,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து 100K ஃபாலோவர்ஸ், 1,00,000 ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஸோ அவ்வளோ பெரிய ஆள். நம்ம அவருடைய பிஸியான டயத்துலையும் எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ வாங்க இன்டர்வியூக்கு உள்ளே போகலாம். ஹாஜி பிரதீப், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லைவ்க்கு வந்ததுக்கு. ஆக்சுவலி வீடியோ கொடுக்கறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம இப்போ எப்படி இருக்கு ஃப்ரான்ஸ் லைஃப்? ஃப்ரான்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. ஓகே ஓகே, வந்து 1 மந்த் ஆகல இல்லை இன்னும்? 1 மந்த் ஆயிடுச்சு. நேற்று கரெக்டாக இன்னையோட 1 மந்த் தான். நான் 18ஆம் தேதி வந்தேன். ஓகே ஓகே, 19ஆம் தேதி தான் வந்து ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டா அந்த 19ஆம் தேதியே வந்து நீங்க கரெக்டா ஒரு இன்டர்வியூ. ஓகே ஓகே, அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம ப்ராசஸ் பத்தி சொல்றதுக்கு கொஞ்சம் இன்னும் மறந்துருக்காது பெருசா. ஓகே, இப்போ ஆக்சுவலி நான் மெயினா வந்து இந்த எதுக்காக நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ புதுசா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதான் மக்களுக்கு கொஞ்சம் சரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான், சரி புதுசா வரவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் வந்து ஒத்துக்கிட்டீங்க. ஓகே சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்போ மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன ப்ராசஸ், முதல்ல நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, அதை அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். சரி, இப்போ இந்தியாவில் இருக்கோம், ஃப்ரான்ஸில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு முதல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, இந்த 4 பேர்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட பேசிடுவீங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நம்ம ஊரில் இருக்க எம்பசிக்கு போயிடணும். நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் எம்பசிக்கு போயிடணும். நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்களா, டெல்லியில் இருக்கீங்களா, அதெல்லாம் வேறு விஷயம். அந்த எம்பசியில் போயிட்டு கேட்கணும். நானும் அதுதான் பண்ணேன். போனேன், நான் என் ஒய்ஃப் வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தான் போனோம். இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எப்படி என்ன மாதிரி ப்ராசஸ்ன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஃபார்ம் கொடுத்து நிறைய டாக்குமெண்டேஷன் சொன்னாங்க, இது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. அது என்னென்ன கேட்குறாங்கன்னா, என்னோடய பர்த் சர்டிஃபிகேட், அப்பா அம்மாவோட மேரேஜ் சர்டிஃபிகேட், என்னோட இருக்கிற எல்லா ஐடியுமே கேட்டாங்க. இந்தியாவில் உங்ககிட்ட என்னென்ன ஐடி இருக்கோ, லைக் ஆதார் கார்டு, அதெல்லாம் கொண்டு வந்துங்க, அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மெயினாக வந்து நம்மகிட்ட நம்ம இந்தியாவில் இருக்காது அப்படின்ற மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காதுன்னா, நம்ம அம்மா அப்பாவோட மேரேஜ் சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி இருக்காது யார்கிட்டயும். ஓகே, நான் அதை கேட்டேன் அவங்ககிட்டே. இப்போ நம்ம போய் அப்படியே தலையாட்டிட்டு வரல, நான் அப்படியே அவங்ககிட்டே கேட்டேன், இல்லைங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்ல உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் இந்த வயசில் கல்யாணம் பண்ணா இருக்காது அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் ஒரு அட்டாஸ்டேஷன் மாதிரி போடுங்க, இந்த கோர்ட்லலாம் போடுவாங்களே அந்த அட்டாஸ்டேஷன், என்ன சொல்றது, அட்டஸ்டேஷன், அதாவது ஆமா அது எப்படி சொல்றதுன்னா, ஆமா வக்கீல நோட்டரின்னு சொல்லுவாங்க. நோட்டரி சர்டிஃபிகேட் வாங்க, நோட்டரி சர்டிஃபிகேட் ஒன்று போடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, அவ்வளோதான் சொன்னாங்க. நோட்டரி சர்டிஃபிகேட் போட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இங்கே தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டரி சர்டிஃபிகேட் ஸ்டாம்ப் வச்சு கொண்டு வாங்க, அதுவே நம்ம கல்யாண சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள். வேற என்ன சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ். ஆமாம், ஃபர்ஸ்ட் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், உங்களுடைய அதாவது பேரண்ட்ஸோட மேரேஜ் சர்டிபிகேட் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிருப்பீங்க. ஆமா, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எதை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்கன்னா, தமிழ்ல இருக்கிறது மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்க, இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. இப்போ என்னோட ரேஷன் கார்டும் என்னோட பர்த் சர்டிபிகேட்டும் மட்டும்தான் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஓகே, தமிழ்ல பிரிண்ட் ஆகிருக்கிற எனி சர்டிஃபிகேட் எது இருந்தாலும் அது மட்டும் ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, ஆல்ரெடி இங்கிலீஷ்ல இருக்குன்னா அது வேணாம் அப்படின்ட்டாங்க, அது அப்படியே கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் கொண்டு வாங்க, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 4 months
டைம் கொடுக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டி இது மகியாஷ் அப்படின்னு சொல்லிட்டு Right. ஒரு ஆமா, கெப்பாசிட்டி மேரேஜ்ங்கிறது அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆமா. அது குடுத்த பிறகு நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொன்னோனே, இவங்க யாரு நீங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ண போறீங்களான்லாம் கேட்டாங்க. ஆமா. அப்ப என் ஒய்ஃப் அவங்களுக்கு பர்சனலா பேசி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல பேசி, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. எப்படி இருக்கு? உங்க ஊரு எப்படி உங்களுக்கு தெரியும்? சும்மா நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் டே ஜஸ்ட் வந்து என்கொயரிக்காக போயிருந்தீங்க. அப்போ என்கொயரி. நடந்த விஷயம் என்கொயரிக்காக போயிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒய்ஃப் கிளம்பிட்டாங்க. ஓகே. நான் இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ற ப்ராசஸ்க்கு போயிட்டேன். ஓகே. இப்போ சொன்ன அந்த ரேஷன் கார்டு, அந்த டிரான்ஸ்லேட் பண்றது, அது பாண்டிச்சேரியிலே பண்ணேன். ஓகே. அது எப்படின்னா நைட்டு கொடுத்தனா காலையில் கொடுத்துருவாங்க. இல்லை காலையில் நீங்கள் 9 மணி போய் கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் கொடுத்துருவாங்க. 300 ரூபா தான் ஆகுது ஒரு டாக்குமெண்ட். நீங்கள் சும்மா பாண்டிச்சேரி டிரான்ஸ்லேஷன் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு 300 rupees வருது. ஆமாம், ஒரு 300 ரூபா ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணேன். இதில் என்ன விஷயம் ஆகிட்டு போச்சுன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பர்த் சர்டிஃபிகேட்லாம் வந்து கையில் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கும். ஒரிஜினல் சொல்லி வச்சிருப்போம். அதுதான் ஸ்கூல் காலேஜஸ்லாம் கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட 3 மாசத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண இல்லை வேலிடான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எந்த சர்டிஃபிகேட்டை கேட்டாங்க? பர்த் சர்டிஃபிகேட். ஓகே, பர்த் சர்டிஃபிகேட். ஓகே ஓகே. ஓகே. 3 மாசத்துக்கு முன்னாடி வேலிடேட் பண்ண பர்த் சர்டிஃபிகேட், ஐ மீன் பிரிண்ட் பண்ண ஏதோ ஒன்று. ஆமா, நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும் அது. அது நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லையே. நம்ம பிறந்து வளர்ந்த காலத்துலலாம் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். நான் 1992 ஆல்ரெடி இருக்கும். அதை வச்சு பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஆன்லைன்ல போனேன். ஆன்லைன்ல போய் பார்க்கும்போது என் பர்த் சர்டிஃபிகேட்ல தப்பா இருந்தது. ஓகே. என் பேரே இல்ல. பேரே இல்ல. அப்பா அம்மா பேர் இருக்கு, பர்த் டேட் எல்லாம் இருக்கு, பேர் மட்டும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்படிதான் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நான் இதுல எதுவும் மெனக்கட்டல. அவங்க கேட்ட எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டேன். டைரக்டா போனேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்காம போயிட்டேன். அப்பாயின்மெண்ட் எனக்கு தெரியாது. அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போனோம். நான் எடுக்க போனா ரொம்ப நாள் தள்ளி இருந்தது. நான் டைரக்டா போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசுறேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ரிசப்ஷனிஸ்ட்லாம் வந்து பதிலே சொல்ல மாட்டான். இந்தியாவோட ஆஃபீஸோட மோசமான ஒரு ஆஃபீஸ். உங்களை வந்து பதில் சொல்லவே எதுக்கு தான் வேலை செய்கிறாங்கன்னே தெரியல, அப்படி பண்ணுவாங்க. நான் போய் நிற்கிறேன். நான் சென்னையிலேருந்து கிளம்பி போய் நிற்கிறேன். நான் சொல்கிறேன், சார் நான் சென்னையிலேருந்து வரேன், அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ண முடியல. ஆனால் வந்து வெப்சைட்டில் போட்டிருந்தது, நீங்கள் வந்து வெளியவே சப்மிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை பார்த்து வந்தேன் அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்கணுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான். ஆமா, ஒரு ஆக்சுவலி ஆட்களை பொறுத்து இருக்கு. எல்லாரையும் அவரு இல்ல, மோஸ்ட்லி இப்போ வேலை செய்யற அந்த ரிசப்ஷனிஸ்ட் கொஞ்சம் மோசமான ஒரு ஆள் தான். அது டெய்லியுமே நான் போகும்போதுலாம் எனக்கு பயமா இருக்கும். ஐயோ இந்த ஆள் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போறேன். அவர் அப்படி சொல்லிட்டாரு. சரி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மறுபடியும் கிளம்பி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் பாண்டிச்சேரி போனேன். உள்ள போய் எல்லா சர்டிஃபிகேட்டும் அவங்க பார்த்தாங்க. எல்லாமே ஓகே. என்னோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த மற்ற எவ்ரிதிங் அவங்க கேட்ட எல்லாமே வந்து ஓகே. பட் ஆனால் இந்த பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ சொன்னேன். இது என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட், இது எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது ஆன்லைனில் அவங்க பண்ணது, இதில் இந்த மாதிரி பேரே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் இதை தான் கொடுக்கணும், இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் போயிட்டு அதை சரி பண்ணுறதுக்கே எனக்கு ஆச்சு. இதை இப்போ மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து இந்தியாவில் இருக்கிற நம்ம பசங்க தான் பார்க்க போகிறாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் இப்போவே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா தெரியும், நேம்லாம் கரெக்டாக இருக்காண்டா. அது இருக்குதா ஓகே, இல்லைனா அப்படி கொடுக்குறன்னு ஓடி இப்போவே போய் அப்ளை பண்ணணும். அது எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா, அந்த பேரை சேர்க்கறதுக்கு ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன். இங்க போறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ப்ரோ. இந்த என்கொயரி பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி நான் அப்ளை பண்ணிட்டேன் பேர் மாத்துறதுக்கு. அதை நான் சொல்ல முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் அவங்க வந்து மாத்தாம வச்சுன்னு இருந்திருக்காங்க. நான் இப்போ எல்லாம் போயிட்டு நான் ஜென்யூனா பண்ற மாதிரியே காமிச்சேன். ஜென்யூனா உங்களுக்கு இல்ல தானே, அப்படியே நான் போய் இன்னும் அப்ளை பண்ணுங்க அது பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் மாத்திட்டு வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. 6 மாசமா வச்சிருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ண ஆரம்பிச்சேன். டெய்லியுமே ஆஃபீஸ் போறேன்.
இந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு என் பேரை மாற்றணும் சொல்லி அதுக்கப்புறம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் காமிச்சு எங்கள் அண்ணன் வந்து லாயராக இருக்காரு, அவர் கூட்டம்னு சொல்லி அவர் வந்து பேசி அவங்களோட பெரிய மேடமை பிடிச்சி அப்படி இப்படின்னு சொல்லி நானே ஆஃபீஸ் உள்ள போயிட்டு அது ஒரு 2 மாசத்துக்குள்ள முடிச்சிட்டேன். ஓகே. கிட்டத்தட்ட நான் இன்னும் அப்ளைவே பண்ணல. அப்ளைவே பண்ணலன்னா இன்னும் நான் வந்து இந்த கெப்பாசிட்டி மரியாதைக்கு இன்னும் அப்ளைவே பண்ணல. ரெடி பண்றதுக்காக சுத்துறேன். ஓகே ஓகே. நடுவுல தான் வந்து என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு மேரேஜ் டேட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல பண்ணா. ஸோ இவங்களுக்கும் லீவு அது நான் ஃப்ரான்ஸில் வந்து வராங்க வேற, அவங்களாம் ஃபுல் ஸ்கெடியூலில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து இந்த டேட்டில் பண்ணலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டேட்டும் வந்துருச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், சரி ஓகே நம்ம இந்தியாவில் கல்யாணம் பண்ணிடுவோம். சரி, அதுக்கப்புறம் வேணா சிவில் மேரேஜ் அங்கே பண்ணலாம். எங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியாது இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்னென்னா மேரேஜ் பண்ணிடலாம், அப்புறமா அதை பார்த்துக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட் ரெடி ஆனோன்னே அங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் பேச்சு. அதே மாதிரி கல்யாணமும் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆன உடனே தானாக சர்ச்சு வந்து என்ன பண்ணிடுச்சு, இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சு. ஓகே. இந்தியன் மேரேஜ் ஆக்ட், இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சு. ஓகே. எங்களுக்கு என்னடா ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சு, இப்போ அங்கே போனால் திட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. அவங்ககிட்ட போய் கேட்டுட்டுலாம் வந்திருக்கிறோம், கேட்டுட்டு வந்து லூசுத்தனமாக இங்கே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயம். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த ஒரு 20-30 நாள்லேயே வந்து என்னோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அந்த 20-30 நாள்லேயே என்னோட இந்தியன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்துருச்சு. ஓகே. இந்தியாவில் கல்யாணம் பண்ணதுக்கான அரசாங்க சான்றிதழும் வந்து எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து லீகலா இந்தியாவில் நாங்கள் 2 பேரும் மேரிட், ஆனால் பிரான்ஸ்க்கே தெரியாது அப்படி கணக்கு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், மறுபடியும் எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி. ஓகே. இப்போ இந்த மேரேஜ் வந்து என்ன பண்றதுன்னு கேட்கறதுக்கு நான் மட்டுமே போறேன் அப்பாயின்மெண்ட் எடுத்து. போகும்போது கல்யாணம் பண்ணிட்டீங்களா, என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்க என்ன கேட்டாங்க. என்னங்க நீங்க கேட்டு தானே, இல்லைங்க நாங்கள் லீவ்லாம் அப்ளை பண்ணேன், பர்த் சர்டிஃபிகேட் லேட் ஆகிட்டே இருக்கு, அதனால இந்த டைமை வந்து இது பண்ண முடியல, காம்பன்சேட் பண்ண முடியல, நாங்கள் பண்ணி தான் ஆகணும், நிறைய காசு செலவு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய ப்ராசஸ் ஆகிடுமே அவங்க சொன்னாங்க. பெரிய ப்ராசஸ்னா அப்படின்னு, சரி நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் ஒன்று சொன்னாங்க, என்னன்னா இந்த அப்பா அம்மாவோட நோட்டரி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில் இப்போ எங்கள் அப்பா இவரு, எங்கள் அம்மா இவங்க 2 பேருக்கும் இங்கே கல்யாணம் ஆச்சு, இந்த டேட்லாம் இருக்குல்ல, அதில் வந்து சன் ஆஃப் எங்கள் அப்பா பேர், டாட்டர் ஆஃப் எங்கள் அம்மா பேர் இருந்தது. ஸோ இதில் என்ன போட்டாங்க, உங்கள் தாத்தா பாட்டி பேர் 2 பேரும் வரா மாதிரி பண்ணி மறுபடியும் கொண்டு வாங்கன்ட்டாங்க. எப்படின்னா வந்து இவங்களுக்கும் பிறந்த எங்கள் அப்பா, இவங்களுக்கும் பிறந்த எங்கள் அம்மாக்கும் இங்கே எங்கேயா கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவோட வச்சு அதே மாதிரி கேட்டாங்க. ஆனால் என்ன உங்கள் பாட்டி பேருங்களும் சேருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அது ஏன்னா அந்த ஃபேமிலி ட்ரீக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுமா. நான் உடனே மறுபடியும் முதல்ல இருந்தா சொல்லிட்டு மறுபடியும் சென்னை கிளம்பி போயிட்டு மறுபடியும் அதே ஆளை பிடிச்சி மாதிரி இது போட்டு கொடுங்க சார்னு சொல்லிட்டு பாட்டி பேரெல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் கொண்டு போனேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்க ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஆகும். ஸோ இன்னைக்கு நினைச்ச உடனே நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போட முடியாது. 2 வாரம் கழிச்சு திடீர்னு இந்த மாசமே அப்பாயின்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதுதான் ரொம்ப லேட், அந்த டைம் பிடிக்கிறது. இன்னும் நாங்கள் பிரான்ஸ்ல அப்ளைவே பண்ணல, பாத்துங்க இவ்வளோ முடிஞ்சு இன்னும் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. மறுபடியும் போய் இதெல்லாம் ரெடி பண்ணி போய் கொடுத்தேன். இது எப்போ கொடுக்குறேன்னா மே 18 தான் கொடுக்குறேன். ஓகே. எங்களுக்கு கல்யாணம் ஆனது February 27. ஸோ பிப்ரவரிலேருந்து மே 27 வரையும், மே 18 வரைக்கும் இந்த விஷயங்கள் போய் கடைசியில் மே 18 தான் எனக்கு எல்லாமே வந்து என்னோட டாக்குமெண்ட்லாம் அக்செப்ட் பண்ணி, ஓகே நீங்கள் வந்து லிபர்ட்டி ஃபேமிலி வந்து டிமாண்ட் பண்ணுறீங்க, ப்ளஸ் மேரேஜ் சர்டிஃபிகேட் டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் ஜஸ்ட் கொஸ்டின் கேட்கவா இதில்? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சர்ச்சில் இது முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இவங்க கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்லேருந்து வந்துருச்சு, நீங்கள் அதையும் எடுத்துகிட்டு போய் தான் சப்மிட் பண்ணியிருக்கீங்க எம்பசியில், ஓகேவா? இப்போ அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் இதுவும் அட்டாச் பண்ணும்போது இப்போ என்ன பெரிய ப்ராசஸ் ஆகும்னு சொன்னாங்கல்ல, இப்போ அதில் என்னென்ன கேட்டாங்க டாக்குமெண்ட்ஸ்? ஸோ இதில் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, முன்னாடி கேட்ட எல்லாமே தான் கேட்டாங்க.
ஆனால் நீங்கள் வெப்சைட்டில் யாராச்சும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னா ம் ஒன்ஸ் உங்களுக்கு இந்தியாவில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த டெஸ்ட் இது என்ன லிவர் தி ஃபேமிலி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இது ம் கொடுத்தா போதும். எப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா போதும். அப்பா அம்மாவோட மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் போட்டுருந்துச்சு. நானும் அதை நம்பி நான் எடுத்துகிட்டு போகாமல் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் ம் அவங்க கேட்டது என்னன்னா முன்னாடி கேட்ட எல்லாமே கேட்டாங்க, ப்ளஸ் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கேட்டாங்க. அவ்வளோதான். ஓகே மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அப்புறம் என்னன்னா இந்த சர்ச்சில் வந்து ஒன்று தருவாங்க, ம் கல்யாணம் ஆனதுக்கு ரெசிப்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே ம் சர்ச்சோட ஒரிஜினல் சர்ச்சில் நடந்தது. அதை வச்சு தான் நம்ம இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனோட சர்டிஃபிகேட் வாங்குவோம். ம் 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 அதோட காப்பி கேட்டாங்க என்கிட்ட. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை அந்த சர்ச்சில் இருந்து வாங்கிக்கணும் காப்பி, இல்லை ஃபோட்டோனாவது எடுத்துக்கணும். ஓகே ஒரு ஓகே சர்ச்சில் கல்யாணம் நடக்குதுன்னா அந்த ஃபாதர் வந்து ஒரு இதில் போடுவார், அவங்களோட பில்லு மாதிரி இருக்கும். அது ஓகே ஏதோ சொல்றாங்க, எக்ஸ்ட்ராக்ஷனா, மேரேஜ் எக்ஸ்ட்ராக்ஷன், மேரேஜ் மேரேஜ் எக்ஸ்ட்ராக்ஷன் தான், எக்ஸ்ட்ராக்ஷன் சர்டிஃபிகேட். ஓகே ஓகே ஸோ அதோட காப்பி வேணும். அது வந்து லெஜிட்டான காப்பிலாம் இல்லை, ஒரு ஃபோட்டோ இருந்தாலே அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க சொன்னாங்க இதை போய் கேட்டால் சர்ச்சில் தரமாட்டாங்க மேம் அப்படின்னு. நான் ம் அவங்க சொன்னாங்க இல்லைங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்தானாச்சும் வேணும், எனக்கு வேணும் அந்த காப்பி வேணும். சரி ஓகே, அதையும் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து இந்த அப்போஸ்டில் பண்ணி கொடுக்கணும், மேரேஜ் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட். மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டும். ஓகே 2 சர்டிஃபிகேட் மட்டும். 2 சர்டிஃபிகேட் ஆக்சுவலி. ஆமா, நீங்க வந்து அப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் இது வரைக்கும் நீங்க பண்ணல. அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ்னா சாரி, நீங்க அங்கே பண்ணதுதான். அதுக்கப்புறம் நீங்க நீங்க வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பசியில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கலாம் மேரேஜ் எல்லாம் பண்ணல. எம்பசிக்கே தெரியும் மேரேஜ். ஆஃப்டர் பண்றதை பிஃபோரே பண்ணிட்டீங்க. ஆமா, முடிஞ்சு ஃபினிஷ். ஓகே 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 ம் ஸோ சுச்சுவேஷன் என்னன்னா எம்பசிக்கு தெரியவே தெரியாது நாங்கள் கல்யாணம் பண்ணது, ஆனால் இந்தியாவுக்கு தெரியும். பிரான்ஸ் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கு, நானும் இந்த பொண்ணும் தம்பதிகள்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இதை பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு தெரியதான் படுத்துறோம். இதுதான் ப்ராசஸ். எங்களுக்கு தெரியப்படுத்தும் போதே அவங்க நமக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் லிவர் தி ஃபேமிலியும் அவங்க கேட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் சேர்த்து அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்டேன் எவ்வளோ நாள் ஆகும் மேம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது ஒரு பெரிய ப்ராசஸ், 6 மாதம் ஆகும் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்போயே 6 மாதமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட நான் மே 18 கொடுத்தேன். அதோட ப்ராசஸ் என்னன்னு கேட்டேன். உங்களோட ஒய்ஃப் அங்கே கூப்பிடுவாங்க, உங்கள் ஒய்ஃப் எந்த டவுனில் இருக்காங்களோ எந்த சிட்டியில் இருக்காங்களோ ஃப்ரான்ஸில், அந்த குறிப்பிட்ட மேரினா அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ், அந்த மேரியில் கூப்பிட்டு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் இங்கே வரும். அந்த ரிப்போர்ட் வந்து நார்மலாக மெயிலில் வராது, இது ஒரு போஸ்டல் தான் வரும். ஸோ அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கே 1 மாதம் ஆகும். அதை நாங்கள் எடுத்து எங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்து உங்களுக்கான டைமை ஒதுக்கிறதுக்கும் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ இதனால தான் இந்த டைம் அதிகமாக பிடிக்கும். ஸோ உங்களை கூப்பிடுவோம். அப்புறம் உங்களோட ரிப்போர்ட்டு நாங்கள் கலந்துரையாடி அது எப்படி லெஜிட்டான்னு பார்த்துட்டு உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி கூப்பிடுவோம், நீங்கள் வந்து வாங்கணும். இவ்வளோ நடக்க போகுது, இதெல்லாம் 6 மாதம் ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னால், ஆனால் கிட்டத்தட்ட என் ஒய்ஃபை கூப்பிட்டது பிப்ரவரி 12ஆம் தேதி. மே 18ன்னு சொன்னீங்க. ஏப்ரல் மே டிசம்பர் 12ஆம் தேதி. டிசம்பர் மேல அப்ளை பண்ண டிசம்பர் தான். கிட்டத்தட்ட 7 மாசம் 7 மாசம் கழிச்சு தான் முதல் ஸ்டெப்பே எடுத்தாங்க. 2022. ஓகே. ஆனா நாங்க நடுவுல எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்போம். பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் 3-4 மாசம் ஆன பிறகு நம்மளுக்கு ப்ரெஷர் ஆயிரும்ல, என்ன 3-4 மாசம் ஆச்சு, இதை பத்தி எதுவுமே சொல்லல, அட்லீஸ்ட் ஆரம்பிச்சாதானே அடுத்தடுத்த மாசங்கள் அது போறது இது போறதுன்னு சொல்லிட்டு 6 மாசத்துல முடியும். 4 மாசம் கழிச்சு ஃபோன் பண்ணும்போது பாண்டிச்சேரி எம்பசில இல்லைங்க நாங்கள் அனுப்பிட்டோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்க மெயில் பண்ணீங்கன்னா அதுக்கு ரிப்ளை வர்றதுக்கு கண்டிப்பா மினிமம் 3 நாள் ஆகும், மேக்சிமம் பண்ணாமே விட்டுருவாங்க. ரிப்ளை வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு வாரம் 10 நாள்ல ரிப்ளை வரும், சில டைம் விட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒரு சர்வீஸ். நீங்க என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணணும். அப்படிதான் ஃபோன் பண்ணி அந்த ரிசப்ஷனிஸ்ட் எடுப்பாரு, இது ரொம்ப அர்ஜென்ட்டுங்க, இது மெயிலெலாம் வேலைக்கு ஆகாது, நீங்கள் உள்ளே வந்து சிவில் அந்த எத்தா சிவிலுக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் எங்களை தெரியும் அப்படின்னு நாங்கள் அப்படி தான் சொல்லி நாங்கள் உள்ளே கனெக்ட் பண்ணோம். எங்களுக்கு தெரியும், அவங்க எங்களை ஃபோன் பண்ண சொன்னாங்க, இந்த நாள் கழிச்சு ஃபோன் பண்ண சொன்னாங்க, அப்படி சொல்ல தான் அவர் அப்படியாங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டு உள்ளே கனெக்ட் பண்ணுவார். இப்படி தான் நாங்கள் வந்து பேசி உள்ளே பேசுவோம். டேரெக்டாக
பேசணுங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு சொன்னா, அதெல்லாம் இல்லைங்க மெயில் வரும்னு சொல்லி கட் பண்றேன். ஏன்னா 2 வாட்டி கட் பண்ணாரு. 3வது வாட்டி நான் யோசிச்சுட்டேன். இவருக்கு வந்து இப்படி வேலைக்கு ஆகுது. நம்ம அவங்க பண்ண சொன்னாங்கன்னு சொல்றோம்னு சொல்லிட்டு, அவங்க பண்ண சொன்னாங்கன்னே சொல்லி, இவங்க தாங்க பண்ண சொன்னாங்க. 1 மாசம் கழிச்சு பண்ண சொன்னாங்கன்னு சொன்னா, அப்படியான்னு சொல்லிட்டு அவர் உள்ள கனெக்ட் பண்ணுவாரு. ஸோ இப்படி நான் கனெக்ட் பண்ணி பேசி, அவங்க சொன்னாங்க, நாங்க அனுப்பிட்டோம். எல்லாம் பர்ஃபெக்ட்டா போயிடுச்சு. அங்கேயே ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க உங்கள கூப்பிடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வேணா அந்த மாரியே கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க உங்க ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இவங்க இங்க கான்டாக்ட் பண்ணா, இவங்க என்ன சொன்னாங்க, இந்த கொரோனாவால தான் இது லேட் ஆகுது. ஏன்னா பிகாஸ் கொரோனால முன்னாடி வந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதை நாங்க முடிச்சுட்டே வரோம். ஓகே ஓகே. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட அந்த கூப்பிட்டாங்க டிசம்பர். ஆக்சுவலா அவங்க சொன்னதுன்னா நவம்பர்லயே உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கூப்பிட்டது டிசம்பர். ஓகே ஓகே. டிசம்பர்ல பிரான்ஸுக்கு கால் வந்துச்சு உங்களுக்கு. அப்போ பிரான்ஸ்ல கூப்பிட்டு இன்டர்வியூ கால் வந்துருச்சு. நவம்பர்லயே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து அடுத்த மாசம் 12ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ 1 மாசம் இருந்தது. ஸோ இவங்க என்ன வந்து இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போனாங்க. அந்த விசிட்லாம் நடுவில் நடந்தது. ஓகே. இங்க இருந்து அங்க போன உடனே இன்டர்வியூ இவங்களுக்கு முடிஞ்சது. இவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஒரு பொதுவா சொல்லணும்னா, உங்களுக்கு எப்படி தெரியும், யார் முதல்ல பேசினா, எதுல நீங்க மீட் பண்ணீங்க, அவரோட பேரு, அவரோட அம்மா பேரு, அப்பா பேரு, அம்மாக்கு என்ன வயசு, அப்பாவுக்கு என்ன வயசு, அவரோட ஃபோன் நம்பர் என்ன, மனப்படமா தெரியுமா, இதெல்லாம் மேண்டேட்டரியா சொல்லி ஆகணும்ட்டு இல்லை, சும்மா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் தெரியுமா, உங்களோட மெயில் ஐடி தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்டாங்க. அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு, மாசம் எவ்வளவு சம்பாதிப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள். அவ்வளவுதான், ரொம்பலாம் புஷ் பண்ணல அவங்கள. ஸோ அவங்க கேட்டுட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க சொன்னாங்க, இங்க உங்களுக்கு ஆல்ரெடி 7 மாசம் ஆயிடுச்சு அப்ளை பண்ணி. ஸோ நாங்க இது 6 மாசத்துக்குள்ள முடிச்சிருக்கணும். அதனால நாங்க உங்களுக்கு வந்து பேப்பர் போஸ்ட் அனுப்ப போறது இல்லை, உங்களுக்கு இமெயிலே அனுப்பிடுறேன் ரிப்போர்ட்டை. அதுலேயே போட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுறேன், இந்த இமெயில் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிடுங்க, போஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஒய்ஃப் கிட்ட. ஸோ ஒய்ஃப்க்கும் ஹாப்பி. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வெயிட் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக அங்கே போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து இமெயிலே பண்ணிடுறாங்க பாண்டிச்சேரிக்கு. இமெயில் ஒரு நாள்லேயே போயிடும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க எவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்றாங்களோ அப் டு தேம் அப்படி சொல்லிட்டாங்க. அது அவங்கள பொறுத்த வரையும். பாண்டிச்சேரி எப்போ கூப்பிடுதோ அது அவங்களோட விஷயம் அப்படி சொல்லிட்டாங்க அவங்க. இவங்க இங்கே கேட்டிருக்காங்க அங்கே எவ்வளோ நாளில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க சொல்லியிருக்காங்க இந்த பிரான்ஸ் எம்பசியில், அது எங்களுக்கு தெரியாது, அது அவங்களோட வேலையோடது. ஸோ இந்தியாவில் எப்படி பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்துருச்சு அந்த மெயில். இங்கே ஒரு 2-3 நாளில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம முடிச்ச நாள்லயே ஃபோன் பண்ணக்கூடாது, ரொம்ப அட்ராசிட்டியாக இருக்கும். முடிச்ச நாள்லயே டக்குன்னு ஃபோன் பண்ணி மெயில் வந்துச்சு அப்படின்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்களே. ஸோ 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணால் அவங்களும் சரி ஓகே வந்துருச்சு அப்படி சொல்லிட்டாங்க.